ஹலோ, உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ், ஆரக்கிள் மெசேஜஸ் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எதெல்லாம் தெளிவு கிடைக்குதான்னு பார்க்கலாம். Wonders. Moon. Openness. எதிர்பார்ப்பு. Wisdom. Freedom. Delight. Okay. First card. Wonders. Okay. Wonders. நீங்கள் சாதாரணமாக நினச்சி சாதாரணமாக இல்லை, இதுக்கு முன்னே நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் தோற்று போன ஏதோ ஒரு விஷயம், இப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் சாதாரணமாக ஏதோ வேறு ஒர்க் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நினச்ச விஷயம் நார்மலி அது உங்களுக்கு வந்து கைக்கூடி வர மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிறிஸ்டல்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், கிறிஸ்டல் வச்சுட்டு ஹீலிங்ஸ் அந்த மாதிரி சில விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை மேபி கிறிஸ்டல் யூஸ் பண்ணி ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. ஓப்பன்னஸ். எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன பண்ணாலும் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் நீங்கள் இருக்கிறீங்க. எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணுன்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாத மாதிரி இருக்குது. எது நடந்தாலும் ஓகே, கடவுள் யூனிவர்ஸ் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லதாகவே இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமாக ஹீலிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் ஒரு ஓப்பன் மைண்டாக இருக்கிறீங்க. எல்லா விஷயத்துக்காகவும் நீங்கள் உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு மேலோட்டமாக மட்டும் இல்லாமல் டீப்பாக போயிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. ரொம்பவே டீப்பான நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் அந்த ஒரு நாலேஜ், அந்த ஸ்கில் என்ன கற்றுக்குறீங்களோ, இல்லை எந்த ஒரு பிஸ்னஸோ என்ன கற்றுக்குறீங்களோ அது மூலயமா நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும், மற்றவங்களையும் நீங்கள் வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு ஃப்ரீடம், ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான லைஃப் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சில லைஃப்காக ஸ்ட்ரகிள் பண்ணுற நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. ரொம்பவே ஒரு சேஞ்சான பர்சனாக இருக்கீங்க. இப்போது எந்த விஷயத்துக்கும் நீங்கள் இந்த விஷயம் இப்படி தான் இருக்கணும் சொல்லி நான் சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. எது நடந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் யூனிவர்ஸ் கடவுளுக்கு தெரியும், அவங்க நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி வச்சுக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே இருக்கும். நம்ம பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுற பர்சனாக இருக்கணும். என்ன ஒர்க்கு நல்லா இருக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரியான சில ஒர்க் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒர்க், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க், ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக ரொம்ப 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 ஒரு டெடிகேட் பண்ணி உங்களுடைய டைம், உங்களுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஆகாயத்தில் பறக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக ஆகாயத்தில் பறக்க தான் போகிறீங்க. நிறைய பேரையும் கூட சேர்த்து நீங்கள் வழிகாட்டி அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஓகே, இதுதான் ஒரு ஆரக்கிள் மெசேஜ் உங்களுக்கு. உங்களுக்கு காடஸ் மா காளி ஆரக்கிள் அந்த மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம்.
சாமுண்டா. நம்பர் 31. நம்பர் 31 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. மா சாமுண்டா. ஓகே, மா சாமுண்டா. உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதிகமான நாலேஜ், அதிகமான பவர், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேருக்கு ஒர்க் சம்மந்தமாக இருக்கலாம், சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக இருக்கலாம், சில பேருக்கு உங்களுடைய பேஷன், ஏதோ ஒரு பேஷன், புதுசாக ஏதோ பேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அது சம்மந்தமாக இருக்கலாம். எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. அதிகமாக உங்களுடைய எனர்ஜி, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களை நீங்கள் விடுவிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு டாக்ஸிக் சில விஷயங்களில், ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற பர்சன்ஸ் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறீங்க. டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். நிறைய பேர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. மறைமுகமாக பண்ண ஒரு விஷயத்தை இப்போது நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் வெளியில் நீங்கள் யார், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை கற்றுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் என்னவா இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு பர்சனாக உங்களை மற்றவங்க பார்க்கணுன்றதுல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால உங்களை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்குள்ளே இருக்க ஸ்கில்ஸ், நாலேஜ், சில விஷயங்களை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. மறைமுகமாக இருக்க விஷயத்த ஒரு பப்ளிக்லி ஏதோ எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க சில பேர். சில பேர் சில டார்க் எனர்ஜி, டார்க் அந்த மாதிரி சில விஷயங்களும் கற்றுக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு மெசேஜ் எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருந்தது நான் படுத்துட்டு இருக்கும்போது கூட. ஓகே, அந்த என்ன விஷயம்ன்றது பார்ப்போம். நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும் என்னன்னு, ஒரு வாட்டி கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மெசேஜ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்காவது மேபி அபார்ஷன் ஆயிருந்தாலும், எல்லாருக்கும் இல்லை, இந்த மெசேஜ் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம். அபார்ஷன் ஆயிருந்தாலும், இல்லை நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், நீங்கள் தெரிஞ்சே அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தரோட தூண்டுதல்னால அந்த விஷயம் நடந்திருக்கலாம். நீங்கள் அவங்கள ரொம்ப அதிகமாக நம்புறதுனால, அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நீங்கள் அந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்ச அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஒரு மாடல் மாதிரி தான். ஒரு குழந்தைய வந்துட்டு அபார்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அதுவும் ஒரு கொலைக்கு சமம் தான். நிறைய பேருக்கு வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஒரு 3 months 4 months வளர்ந்ததுக்கப்புறம் தான் பண்ணக்கூடாது, அது உயிர் வந்துடும், அந்த மாதிரி பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தவறான விஷயம். ஸ்பிரிச்சுவலி நம்ம பார்க்க போனோம்னா, என்னைக்கு உங்கள் அந்த ஸ்டொமக்கில் அந்த குழந்தை அந்த இது வந்துருதோ, அந்த கரு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போலேருந்தே அதுக்கு வந்து ஒரு உயிர் வந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி நினச்சி நம்ம இது பண்ணுறதால தப்பு இல்லைன்னு நினச்சி நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தரோட தூண்டுதனால பண்ணிவிட்டு
இதனால் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா முற்றிலும் தவறான ஒரு அபிப்பிராயம், தவறான ஒரு இது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. இனிமேல் தான் நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. மேபி இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயத்த பண்ண மாதிரி இருக்கு. கடவுள் நினைச்ச ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த நீங்க யாரோ ஒரு தூண்டுறதுனால நீங்க அதை பண்ண மாதிரி இருக்கு. நீங்க உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைச்சீங்க, ஆனா உங்க லைஃப் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. நல்ல விதத்துல சேஞ்ச் ஆக போறது கிடையாது. சில நிறைய பண்ண கர்மா வினை நீங்க அனுபவிக்க போறீங்கன்ற மாதிரி காட்டுது. மன்னிப்பு கேட்டுக்கோங்க. யாருன்னா இன்கேஸ் இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகியிருந்ததுன்னா ஆச்சுன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்க. அந்த அந்த ஒரு சிசுவை நீங்கள் அடித்ததுனால அந்த சிசுக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் கேட்டுட்டா முடிஞ்சிடாது. கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். ஓகே, இங்கே எனர்ஜி எனக்கு என்ன வந்ததோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு. டேக் கேர். காட் பிளஸ்.